உங்களுக்கு ஓட்டு இருக்கு. ஆனா கையில ஓட்டர் ஐடி இல்ல. ஆனா எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரிற ஆப்ப முதல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அதுல வோட்டர் சர்வீசஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படியே கீழ ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல டவுன்லோட் வோட்டர் ஐடி அப்படிங்கிற மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி, அதுல வந்து மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி குடுத்தீங்கன்னா, அதுல ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் குடுத்தீங்கன்னா, அதுல கீழ வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஓட்டர் ஐடியோட நம்பர் கேட்கும். அந்த நம்பர வந்து என்டர் குடுத்துருங்க. என்டர் குடுத்துட்டீங்கன்னா, அதுல கீழ வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னு மாரி கேட்கும். அதையும் செலக்ட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பெயர்ல வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுன்னா உங்க பேர் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுல சர்ச் நேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேம்ல உங்க பேரை சர்ச் பண்ணி அதுல ஓட்டர் ஐடியோட நம்பர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்க டீடைல்ஸை கொடுத்து நம்பரையும் எடுத்துக்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணும் போதே கீழே ஒரு வரிசை எண் நம்பர் காட்டும். இந்த வரிசை எண் நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன ப்ரூஃப் இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பர்ல என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரூஃபை கொடுத்து நீங்க ஓட்டு போட்டுக்கலாம். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓட்டு போடுறது ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை யாருக்கும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுங்க.